சென்னை செனாய் நகரில் காவல்துறையினருக்கான வாக்கு மையங்களில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என கூறி தபால் வாக்கு பதிவு செய்ய வந்த காவலர்கள் தேர்தல் அலுவலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலானது வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பணியாற்றும் காவலர்களுக்கு தபால் வாக்கானது சென்னையில் 3 வாக்குப்பதிவு மையங்களில் நேற்று தொடங்கி நாளை வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2ஆம் நாளான இன்று காலையில் சென்னை நகரில் உள்ள 8வது மண்டல அலுவலகத்தில் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த காவலர்களுக்கு முறையான தகவல் தெரிவிக்காததால் காவலர்கள் பெரும் குழப்பத்துக்கு ஆளாகினர். 2 மணி நேரமாக சுற்றி திரிந்தும் அரக்கோணம் தொகுதிக்கு எங்கு வாக்களிக்க வேண்டும் என்று விவரம் தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட காவலர் ஒருவர் வேதனை தெரிவிக்கிறார். 2வது நாளாக வாக்களிக்க வந்திருப்பதாகவும் இன்றும் தான் எந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வேண்டும் என்ற விவரத்தை தெரிவிக்க யாருமே இல்லை என்றும் வேதனை தெரிவிக்கிறார். வாக்குச்சாவடி மையங்களில் முறையான தகவலை காவலர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் கொடுக்காததால் ஏராளமான காவலர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவலர்கள் வாக்களிப்பதற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் ஆனால் 2 மணி நேரம் மட்டுமே அனுமதி தருவதாகவும் இரவு பணி பார்த்துவிட்டு வாக்களிக்க செல்லுங்கள் என அதிகாரிகள் உத்தரவிடுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு முறையான அறிவிப்புகள் ஏதும் கொடுக்கப்படாததால் அவர்கள் சென்னை நகரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு எந்த இடத்தில் சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற விவரங்கள் முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.